ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. இது டே 9 ஆஃப் நோஃபாப். ஏன்டா ஆடியோவாக போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஒரு நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது, பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஒரு ஆடியோவாக போடுறதுக்கு தான் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஆடியோவாக போகிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நோஃபாப்புக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நீங்கள் பார்க்குற விதம், இந்த உலகத்தையாக இருக்கட்டும், சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும் பார்க்குற விதம் அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஆனால் அது ரொம்ப ப்ளசண்ட்டாக என்ஜாயபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி கிடையாது. கன்ஃபார்ம் அப்படி பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா டப்பால்னு ஒரு அடித்த மாதிரி இருக்கும். நமக்கு என்னது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இதைத்தான் இது ஒரு சைக்கிளாகவே இல்லை சர்க்கிளாகவே இந்த உலகத்தோட மக்களில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்து முன்னோர்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்த பற்றியும் அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க, எல்லாத்த பற்றியும் ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர மக்கள் ஏன் ஒரு அறிவில்லாமல் போனாங்க அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுவாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கவும் முடியாது, இல்லாமலேயும் போக முடியாது. இது ஒரு சைக்கிள் தான். நீங்கள் உண்மையாலே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும், நிறைய ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை அதுவாகவே எடுத்துக்கோங்க, பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கோங்க. அதை ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் உண்மைகள் எப்போவுமே கசக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கட்டத்தில் ஓ இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்குது, இது பிடிக்குது, இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். பிடிக்குது அப்படின்னா எப்படி பிடிக்குது அப்படின்னா அது ஒரு ஹையர் எமோஷன், வைப்ரேட் ஆகுறீங்க. ஓ இதுதான் காரணம், வைப்ரேட் ஆக மாட்டீங்க. அது செட்டிலாக போகும். இப்போ ஒரு கிராஃப் போயிட்டுருக்குது, அந்த கிராஃப் பிடிக்குது அப்படின்னப்போ ஹையாக போகுது கிராஃப். இதாண்டா காரணம் அப்படி சொன்னால் அதே லைனில் போகுது, ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி மாறிடும். நீங்களா அது ஒரு லைன் ஃப்ளாட்டாகவே போகிற மாதிரி இருக்கும். இப்போது எல்லா விஷயங்களுக்கும் யோசித்து அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அது நம்ம யோசிக்க தேவை கிடையாது. எந்த ஒரு இம்பேக்டையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. ஆனால் எனக்கு பிடிக்குது, பாசிட்டிவாக இருக்கேன் நான் அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க, பாசிட்டிவாகவே இருங்க. அதை ஆளை தோண்டி எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட இந்த டே 8 அதில் டே 9க்கான அட்வைஸ். அண்ட் எப்போவுமே எல்லா வீடியோலையும் வழக்கம் போல சொல்கிற மாதிரி கோர்ஸ், என்னோடய 5 years எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கோர்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸை லிக் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். இங்கே பெரிய காசு கிடையாது, ஸ்நாக்ஸோட ஒரு காசு தான். அண்டு உங்கள்கிட்ட குரூப் இருக்குது, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த டிஸ்கஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு. ஸோ மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் குரூப்பாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஒரு அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு சின்ன ட்ரக் மாதிரி யோசிச்சிருக்கேன். அது மோஸ்ட்லி பருவதமலையாக இருக்கும். டைம் நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஏதாச்சும் டேட் தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.